பொதுவாகவே ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே வந்து யோசிக்கிறது இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பண்ணலாம், மதியம் என்ன லஞ்ச் பண்ணலாம், நைட்டு என்ன டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சுட்ருப்போம். நாளைக்கு என்ன சமையல் பண்ணலாம், நாளை கழிச்சு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு ஃபுல்லாகவே சமைக்கிறத மட்டும்தான் வந்து யோசிக்கும். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. வீட்டில் இருக்கிறத வச்சு சமைக்கணும், அது எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால தான் வந்து நம்ம நிறைய நேரம் வந்து இதையே வந்து யோசிச்சுக்கிட்டு பார்த்து சமையல் பண்ணிகிட்ருப்போம். நம்ம பிரெயினுமே வந்து இதை தான் வந்து அதிகமாக யோசிக்கும். ஒரு நாள் நமக்கே வந்து தோணும், என்னடா நம்ம பிரெயின் வந்து இதை மட்டும்தான் யோசிக்குமா, புதுசாக எதுவுமே யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணாதா அப்படிங்கிறது நமக்கே வந்து தோண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தோணுற டைம் எல்லாருக்குமே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். மெயினாக வந்து இங்கிலீஷில் வந்து பேசணும், தப்பு இல்லாமல் பேசணும், ஃப்ளூவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். நம்ம சமைக்கிறப்பவே வந்து ஒரு இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து கேட்டுகிட்டே சமைக்கிறப்போ நமக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒன்று வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். சமையலுமே வந்து போர் அடிக்காமல் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.